Fifth sum 7744. 7744. 2 table போகும். 3 2s are 6, 1 17, 8 2s are 16, 1 14, 7 2s are 14, 2 2s are 4. Again 2, 1 2 is 2, 1 remaining 9. 9 2s are 18, 3 2s are 6, 1 12, 6 2s are 12. Again 2, 9 2s are 18, 1 13, 6 2s are 12, 1 16, 8 2s are 16. Again 2, 4 2s are 8, 1 16, 8 2s are 16, 4 2s are 8. Again 2, 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. Again 2, 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2. 121 நீங்கள் ஏற்கனவே ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படி தானே? இது வந்து எந்த டேபிள்லையுமே வந்து போகாது. என்னது 11 ஸ்கொயர் வந்து 121. இப்போ 11 11 ஆகும் 121. இப்போ என்னது 11 into 11 equal to 121. 7 7 4 4 6 2 இருக்குது. இப்போ 6 2s அப்புறம் 11 11 into 11. இது எப்படி பேர் எடுக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7744 equal to 2 into 2 into 2 into 11. 2 2s are 4, 4 2s are 8, 8 into 11 என்னது 88. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7744 equal to 88. Sixth sum 9604. இப்போ 9604 எடுத்துக்கோங்க. இது 4 இருக்குது. அப்போ என்னது 2 டேபிளில் போகும். 4 2s are 8, 1 16, 8 2s are 16, 0 2 2s are 4. Again 2, 2 2s are 4, 4 2s are 8, 0 1 2 is 2. 7 டேபிளில் டிவைட் ஆகும். 3 7s are 21, 3 30 இருக்குது. 4 7s are 28, 2 21, 3 7s are 21. 343 இதுவும் 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 7s are 28, 6 இருக்குது 63. அப்போ என்னது 9 7s are 63. அகெயின் 7 டேபிளில் போகும். 7 7s are 49. இப்போ 9604 equal to 2 into 2 into 7 into 7 into 7 into 7. 277. Square root of 9604 equal to 2 into 7 into 7. 2 7s are 14. 14 into 7 98. The square root of 9604 equal to 98. Seventh sum 5929. 5929 எடுத்துக்கலாம். இது எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போகுமா? ஏன்னா 9 இருக்குனால 3 டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 3 is 3, 2 29, 9 3s are 27, 2 22, 7 3s are 21, ரிமைனிங் 1 இருக்குது 19 இருக்குது. அதனால் 3 டேபிளில் போகாது. அப்போ 7 டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் நினச்சிக்கணும் இப்படி எந்த நம்பரில் டிவைட் ஆகும்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். 8 7s are 56, 3 இருக்குது 32, 4 7s are 28, 4 இருக்குது 49, 7 7s are 49. அப்போ 7 டேபிளில் கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் அகெயின் இதுவும் 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 7 is 7, 14, 2 7s are 14, 1 7 is 7. அகெயின் என்னது 121. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்கொயர்ஸ் படிச்சிருக்கீங்களா? 11 ஸ்கொயர் என்னது 121. 5929 எப்படி எழுதலாம்? 7 into 7 into 11 into 11. 2 7க்கு ஒரு 7, 2 11க்கு ஒரு 11. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5929 equal to 7 into 11 equal to 77. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5929 equal to 77. எயித்து சம் 9216. இது வந்து ஹோம்ஒர்க். இது நீங்களே ஹோம்ஒர்க் செய்யுங்க. ரொம்ப சிம்பிள் தான். செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி 10th சம்மும் ஹோம்ஒர்க். 8100. 2 சம்மும் சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 529. இப்போ 529 வந்து எந்த டேபிள்லையுமே வந்து டிவைட் ஆகாது. இது வந்து 23 ஸ்கொயர் வந்து 529. இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 529 பார்த்தோன்னா உங்களுக்கு என்னது 23 ஸ்கொயர்னு தெரியணும். இப்போ என்னது இது 23 டேபிளில் மட்டும்தான் போகும். 23 into 23 529. இது வேறு எந்த டேபிள்லையுமே டிவைட் ஆகாது.
இப்போ 529 ஈக்குவல் டு ரெண்டுக்கும் ஒன்று தான் எடுக்கணும். இப்போ 23 வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 ஈக்குவல் டு 23. இதான் ஆன்சர். Thanks for watching.